மேடம் மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். அங்க போங்க. சார் சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னமா பிரச்சனை? சார் என் புருஷன் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாங்க சார். ஆமா, அது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் இன்னொருத்தனோட ஓடிட்டு இருந்தேன் சார். மரியாதை ஓடிடு, இல்லன்னா நான் உன்னை இழுத்துட்டு ஓட வேண்டி வரும். இதெல்லாம் ஒரு கேஸ்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். போமா. சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்களா? இது ஓடுமா. என்னடா என்ன கேட்டு பயங்கர யோசனையில இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, எவ்வளவு நாள் தான் ஒண்டி கட்டியாவே இருக்கிறது, கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன 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 பண்ண போற? தற்கொலை பண்ணிக்க போற? எதுக்கு? பின்ன கேட்டு காடு வாங்குது, வீடு போங்குது, இப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த அல்பாசை? ஐயோ இல்லடா, எவ்வளவு நாள் தான் தனி கட்டியாவே இருக்கிறது? அட என்னங்க புரியாம பேசுறீங்க? போலீஸ்காரனுக்கு பொண்ணும் தர மாட்டாங்க, வீடும் தர மாட்டாங்க. தேவையில்லாத யோசனை இது. இல்லடா, அதனாலதான் ஒரு போலீஸ்காரிய கல்யாணம் பண்ணிட்டா. இல்ல நான் தற்கொலையா பண்ணி. என்ன மறுபடியும் என்ன? பின் என்னங்க, போலீஸ்கார பொம்பளைங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க. அவங்கள போய் அதனாலதான் நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட் இருக்குல்ல. நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட்டா? ஐயோ காட்டவே இல்லையே. ஐயோ அந்த பிட் இல்லடா, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வேலை பாக்குது இல்ல, சரண்யா. அது எப்படியாவது கரெக்ட் பண்ணுடா. விடுங்க, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது நீ கரெக்ட் பண்றியா? இல்ல உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன். இந்த வேலை வேற பாக்குறியா? என்ன பண்ணுவாங்க? ஆமா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? நீங்க அங்க உட்கார்ந்திருக்கீங்களா, அதனால தான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். அடச்சே, ஏண்டா செட்டப் பண்றதுன்னு முடிவுக்கு வந்துட்டோம், ஆனா எப்படி செட்டப் பண்றதுன்னு தெரியலையே. ரொம்ப ஈஸிங்க. எப்படி? நம்ம ஸ்டேஷன்ல அங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், அங்க ஒரு சேர் கிடக்குல்ல, அதெல்லாம் ஒன்னா போட்டு மியூசிக்கல் சேர் கேம் நடத்துவோம். நான் செட்டப் பண்றதுக்கும் அந்த கேமுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாரும் சேரை சுத்தி வருவாங்க, ஒவ்வொருத்தரா அவுட் ஆயிட்டே வருவாங்க. கடைசியா ஒரே ஒரு சேர் இருக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்க எனக்கு கண்ணடிங்க, நான் டப்புன்னு பாட்டு நிறுத்திடுவேன். நீங்க சட்டுன்னு உட்காந்துட்டா உங்க மடியில சரண்யா உட்காந்துருவான். அப்படி உட்கார்ந்தா பாடியும் பாடியும் டச் ஆகி லவ் மூடு ஒர்க் அவுட் ஆயிடும். அது சரி. ஒருவேளை அவ வெயிட் தாங்காம படாருன்னு சாஞ்சிட்டானா? ஏங்க ஏங்க, ஒரு பொண்ணோட வெயிட்ட கூட தாங்க முடியலன்னா இந்த பாடி இருந்தா என்ன போனா என்ன? டேய் நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒர்க் அவுட் ஆற நேரத்துல ஓரங்கட்ட போறா. வாங்க. டேய் இருடா, என்ன பாட்ட போட போற? ஜனகன மனமா போட போறேன். நல்ல குத்து பாட்டு தாங்க போட போறேன். குபீர்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களை எல்லாம் யாருக்கு போலீஸ் வழக்கு எடுத்தது? உன்னை எவன் சேர்த்தானா அவன் தான் என்னையும் சேர்த்தா. வாடா, பேச்சு பேசுறான் பாரு. கொண்டு வந்து ரவுண்டா போடுங்க. சார் பாக்கலாம் ரெடியா? ரெடியா இருக்குப்பா. இனிமே நீங்க சுத்த வேண்டியதான் பாக்கி. என்ன சார் இது, ஸ்டேஷன்ல இருக்க சேர்ஸ் எல்லாம் எடுத்து வந்து போட்டிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்டேஷனுக்கு போனா வேலைக்கு ஆகாதுன்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேற லீவா, வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யலன்னா கூச்சமா இருக்குமா, அதுக்குன்னு அதுக்காக தான் இந்த மியூசிக்கல் சேர் விளையாட்டு. என்ன சார் இது பொறுப்பு இல்லாம? இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டாருன்னா இன்னும் 2 சேரை போட்டு அவங்களும் ஓட விடுவோம். ப்ளீஸ் ஒத்துக்கமா. எனக்கு பிடிக்கல சார். இல்லன்னா ஏட்டு கோச்சு பாரு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சார் விசாரணை கைதி கூட்டு வந்துட்டீங்க? ஓ இவனை சொல்றியா? யோ, கிரிக்கெட்ல பை ரன்னர் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் பை ரன்னர் வச்சிருக்கேன். எனக்கு பதில் இவரு ஓடுவார், நான் ஓடினா இறக்கும்ல. நல்ல ஐடியா சார். என்ன அவன் ஓடி சேர்ல உட்கார்ந்து அவன் மடியில சரண்யா உட்கார்ந்துட்டானா? அப்படி ஒண்ணு இருக்கோ? யோ போயா போ, ஆடத்தை தொடங்கு. அவனுக்கு பதில் நீ வாயா. வாயா வாயா. இப்ப நான் பாட்டு போடுவேன், எல்லாரும் ஓடுங்க. நிறுத்தணும்னு உட்கார்ந்துடணும். 1வது கேம் ஸ்டார்ட். நீ அவுட்டியா? நீ எந்திரி, இந்த சேர் எடுத்துட்டு போ. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். சார் பாருங்க சார். டேய் பொம்பளை போல நின்னுட்டு இருக்க, நீ உட்கார்ந்து இருக்க. போடா நீ வாமா. இப்ப போடு. யோ நீ அவுட்டியா? இந்த சேர் எடுத்துட்டு வெளில போ போ. டேய் நான் சொல்லும்போது ஆஃப் பண்ணு, இல்ல மாண்டே பேத்துறேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன்.
விடுறா. இப்படி சொதப்பிட்டீங்க. நானே தோராயமா எலும்பு வச்சிருக்கேன், அதுலயும் அடிபடா வச்சிட்டியாடா. இப்படி ஒரு ஏண்டா கொடுத்த? சார் ஏன் எலும்பு ஏன் சார் உடைக்கிறீங்க? சேர்ந்து குத்துட்டீங்களே, நாடாவது உட்கார்ந்து நல்ல. என்ன சார்? என்னது? பூவு. எதுக்கு? லவ். இந்த ஒட்டக்குச்சிக்கெல்லாம் லவ். எதுக்கு வாங்குறாளுங்க, எதுக்கு தூக்கி போடுறாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவுட். இப்ப என்ன சார்? லெட்டர். பேப்பரா? என்னது? லவ் லெட்டர். எங்க படிங்க. எனக்கு வேணாமடி லஞ்சம், நீ வா என் மஞ்சம், உன் உடையோ காக்கி, நீதான் என் வழி போக்கி. எப்படி இருக்கு? என்ன துப்பிட்டு ட்ரேல வேற வச்சுக்கிட்டா? ரெண்டாவது ரவுண்டும். ஐயோ வரானே, பாத்திருப்பானோ. ஏட்டே என்ன கொடுத்த? பூவு. பேப்பரு. கவிதை. இதெல்லாம் அறத கால பழசியா இத்து போன ஐட்டத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். லவ்வுக்கு இதெல்லாம் தாண்டா கொடுக்க முடியும். இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சுங்க. அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து அப்படி தட்டியாவது விடணுங்க. அப்படி தட்டி விட்டா நீ குறுக்க வந்து கெடுத்துறிய. குறுக்க வராதப்போ கொடுக்கணும். சரி கொடுத்துறேன். வராது. நான் போயிட்டு ஒரு ஐட்டத்தோட வரேன். ஐட்டமா? என்ன ஐட்டத்தோட வர போறேன்? என்ன என்ன ஒரு ஐட்டம்? எங்க ஐட்டம் அலையறீங்களே, ஒரு மேட்டர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன மேட்டரு? மையா? மை டப்பா வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? இல்லாத ஊருக்கு இழுப்பூ சக்கரை மாதிரி ஒண்ணுமே நடக்காததுக்கு ஏதாவது நடக்கட்டுமே. சரி, இந்த மை டப்பாவை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? கொல்லிமலை புலிப்பானை சித்தர்ட்டேந்து உங்களுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இந்த மைய வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? தடவணும். எங்க? இவர் போலீஸ் வேலைக்கு தான் லாய்க்கு இல்லைன்னு பார்த்தா எல்லாத்தையும் நாமளே சொல்லி தர வேண்டியிருக்கு. என்னடா முணுமுணுங்கிற? இந்த மைய எடுத்து உங்க கையில கொஞ்சம் தடவிக்கிட்டு நீங்க யார விரும்புறீங்களோ அவங்க கையில கொஞ்சம் தடவி விட்டீங்கன்னா அப்படியே லவ் மூடு ஸ்டார்ட் ஆகி கார்த்திகை மாசம் நாய் மாதிரி அப்படியே பாஞ்சு பாஞ்சு உங்க பின்னாடி ஓடி வருவாங்க. அப்படியா? ஆனா எப்படி தடவுறதுன்னு தெரியலையே. ஏங்க 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 சொல்லி தரதான் முடியும், இல்ல நானே செய்ய முடியுமா? உங்க சாமர்த்தியம் சொல்லிட்டேன். தடவுறது உங்க பொறுப்பு. எந்த இடத்துல தடவணும்டா? எங்க ஓப்பனா இருக்கோ அங்க தடவுங்க. ஆமா, போலீஸ் ட்ரெஸ் இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க, எங்க தடவுறது? ஐயோ, கையில தடவுங்க. கைய பின்னாடி கட்டிட்டேன், தாங்கலைங்க. சரி விடு, கொடு. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இத மாத்தி கிளவி முதுகுல தடவுனீங்க, பின் விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கிறோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் மவுண்ட் ரோடு தான் தனி சைக்கிள்ல தனியாளா பேப்பர் பேனு போய்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. அந்த சித்தர் எதுக்கு இதை இவனுகிட்ட கொடுத்து விட்டாரு? என்ன குறைஞ்சிருக்கு? வர வழியில யாருக்கான தடை விட்டானா? சரி, இருக்கிறத வச்சு சமாளிப்போம். ஐயா, திரும்பிட்டாலே. ஒரு பக்கமா இருக்க மாட்டாங்களே. என்ன சார்? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. ஃபைல பாரு, ஃபைல பாரு. ஓகே சார். இந்த தடவை விட போறதில்ல.
ஐயா ஐயா என்னம்மா ஃபைல்ல இருக்கு? நீங்க கொடுத்த ஃபைல் தான். என்னடா என்ன விட்டு தொலை. நில்றி, உன்னை விட மாட்டேன். காப்பாத்துமா. ஐயோ கார்த்திகை மாசத்து நாய் மாதிரி அலையறாமா. ஐயோ 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 அவனை பாரு. என்னன்னே தெரியலமா. அவனை பாரு. விடுங்க அவனை. கடிச்சு கோதறாம விட மாட்டேன். அவனை கண்டம் பண்ணிடுறேன். கண்டமா? ஏமா இந்த பாடியில கண்டம் பண்றதுக்கு என்னமா இருக்கு? Please, my darling. அப்பாடி நல்ல வேலை என் கற்பை நீ காப்பாத்தினம்மா. இப்ப ஒண்ணு இல்லம்மா, காத்து கருப்பு ஏதோ அடைச்சிருச்சு, அதை நான் உளறிட்டேன். நீ போமா. ஐயோ அங்க இங்க போற, மை காஞ்சிருக்காது, இந்த பக்கம் போ போ. ஒரு மைய வச்சு என்ன ஓட்டிட்டா, இதே தவறி போய் ஒரு நாய்க்கு தடி வைந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன மைய பத்தி இதுக்கும் தெரியும். கரைக்க கரைக்க கல்லும் கரையும். முயற்சி திருவினையாக்கும். உங்களுக்கும் சரண்யாக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். என்ன ரியாக்ஷன் மாறுது? வணக்கம் சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்ன? உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிட்டா பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப கேவலமா இருந்தது. அதனாலதான் எங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். வரேன் சார். வாங்க சார். ஈவினிங் ரிசப்ஷன் வச்சிருக்கேன், வந்து கண்டிப்பா கொட்டிக்கோங்க. உங்களுக்கும் தான். ஓடம் நதியினிலே துடுப்பு மட்டும் கரையினிலே. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இன்ஸ்பெக்டர் சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க. எனக்கு வயசாயிட்டு, எப்படி இன்ஸ்பெக்டர் ஆயிதான் ஆகணும். நாளைக்கு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டோம்னா இதே சீட்ல உட்காரணும்ல, அதான் ஒத்திக்க பாக்க. அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப பிள்ளைகள் சொன்னால அத ஆம்பளை பிள்ளை எத்தனை, பொம்பளை பிள்ளை எத்தனை? 4 ஆம்பளை பிள்ளைங்களை காணோம் சார். 3 பொம்பளை பிள்ளைங்களை காணோம் சார். அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து கம்மல் போட்டுருந்தா, போட்டுருக்குங்க சார். மூக்குத்தி போட்டுருந்தா, போட்டுருக்காங்க சார். பூ வச்சிருந்தாளா? சார் என்ன சார் இது? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா பூ வச்சிருந்துச்சா பொட்டு வச்சான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. பிள்ளைய கண்டுபிடிச்சிருக்கோம் சார். அடையாளம் தெரிஞ்சா தானே அவங்க லவக்கல பிடிக்க முடியும். பொறுங்க ஒரு நிமிஷம், அவசரப்படாதீங்க. ஹலோ, என் பொண்டாட்டி மீனா பேசா. என்ன விஷயமா? வீட்டுல மீன் இருக்கானா, என்ன மீன் வாங்கணும் அப்படின்னு ஐடியா கேக்கா. எவ்வளவு கிணறு இருக்கா இல்லையோ, கெண்ட மீன் இருக்கா இல்லையோ, ஐர மீன் இருக்கா அது இல்லையோ. சரி, நீ புரட்ட வாங்கினா அது முள்ளா இருக்கு, அது வேண்டாம். அது வந்து நெய் மீன் இருக்கா, நெய் மீன் வாங்கி முழு தேங்காய் வாங்கி எங்க ஆத்தா அம்மியில வச்சு அரைச்சி ஊத்தலாம், அதே மாதிரி அரைச்சி ஊத்து. இந்த மிக்ஸில அரைச்சி ஊத்தி குழம்பு வீணாக்கிறத அழகா குழம்பு வச்சிருந்தேன். ஆமா ஆமா, போன தடவை உங்க அண்ணன் வந்திருக்கும் குழம்பு வச்சிடலாம், குழம்பு வச்சு தெருப்புறம் மணத்துல அதே மாதிரி மணக்கணும் பாத்துக்கோ. சரி சரி, நான் வந்துருவேன். நெய் மீன் திங்கிற என்ன வேற பெரிய வேற, நான் லீவ் போட்டு வரேன். நல்ல குழம்பு வச்சுக்கோ. ரைட் ரைட், ஓகே ஓகே ஓகே. வீட்டுக்கு போகும்போது என்னையும் கூட்டி போங்க சார். முதல்ல சொன்னா கூட கொஞ்சம் வாய்ப்புல. சரி சரி, மிச்சத்தை தாரேன். சார் நாங்க சொல்றோம். இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. பசங்களை எண்ணில இருந்து காணல, நேத்துல இருந்து காணோம் சார். அறிவு இருக்கா உங்களுக்கு? நேத்து காணாம போயிருக்கான், இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் குடிக்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்காண்டா. சரி, சொந்தக்காரங்க வீடு, நண்பர்கள் வீடு தான் தேடினேடா. ரிலேஷன் வீடு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம் சார். சரி, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு நீ நினைக்கிறீங்க? யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். கடத்தி போயிட்டான்னு உன் பையன் தந்தடிச்சானுங்க. உன் பையன் லவ் பண்ணிட்டு ஓடி போயிருப்பான்டா. கண்டிப்பா அப்படி இருக்காது சார். எதை சொல்லுத? 4 பசங்க 3 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு குறையுது இல்ல? அப்படின்னா 4 பசங்க 3 பொண்ணுங்க லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப அறிவாளியா இருக்காங்க. ஒரு நிமிஷம். யா பொண்டாட்டி மீனா பேசா. குழம்பு ரெடியான்னு கேளுங்க சார். யா குழம்பு ரெடியா? அவசரப்படாதீங்கயா. என்னது தூக்கி போட்டு மீச்சம்னா தூத்துக்குடி விடுவாமா? நான் ஒன்னே கெட்ட பாரு, என்ன செருப்பு தெரியுமா? நீ சீரியல் பாத்துக்கிட்டு இருப்பாமா? என்ன சார் ஆச்சு? குழம்பு வைக்கும் ஒரு நாய் மீனை தூக்கி போயிட்டாங்க. இங்க பாரு,
ஒரு போலீஸ்காரன் வீடு தெரிஞ்சும் அந்த நாய் வந்து மீனை தூக்கிக்கணும். அதுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இங்க பாரு, அது நம்ம தெரு நாயா, பக்கத்து தெரு நாயா, அது ஆண் நாயா, பொன்னாயா, அது எந்த நாயின்னு எனக்கு 24 மணி நேரத்துல எனக்கு தெரிஞ்சு ஆடுடா. நான் ஒரு மோப்ப நாயை கொண்டாந்து அதை கடிச்சு குதறல. என் பேரு ஏட்டுது சார். நான் மீனை கல்யாணம் இருக்கேன், பிள்ளைய கல்யா வாங்கிட்டு எனக்கு நேரம் தெரியல. ஏன் சார் எங்க பிள்ளைங்களை விட உங்களுக்கு மீன் குழம்பு முக்கியமா போயிடுச்சாங்க சார்? வாட் இட் இஸ் நான்சென்ஸ், கெட் அவுட். சார் யோ யாயா நுழுத இன்ஸ்பெக்டர் வராரு. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம் சார். யோ என்ன எங்க கூட்டம் சார்? அவங்க பசங்களை காணலன்னு சொன்னாங்க. எனக்கே மனசு கஷ்டமா இருந்தது, அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். இல்லையா? ஆமா சார். இல்லையே, நான் வரும்போது மீனுக்கு பேசிட்டு இருந்தேன். அது வந்து மீன் பிடிக்க போகும்போது ஆத்திரம் செத்துப்பானோ, அதான் அது சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லையா? சத்தியமா அப்படிதான் சார். அப்படியா? சரி சரி, ரைட்டர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. எல்லாரும் கிளம்புங்கயா, கிளம்புங்க. போங்க. ஸ்கூல் பசங்க காணாம போன கேஸ் ரொம்ப பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்கியா. ஏசி வேற ஓவரா குடைச்சல கொடுக்குறாரு. நீங்க ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல, அவரை கூட சமாளிச்சலாம்யா. யோ பொங்கல் வருதியா, என் பொண்டாட்டி ஒரே டார்ச்சர் பண்றாயா. டெய்லி 5000 வர சொல்றாயா. நீ என்ன பண்ற, மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் எதுவும் பார்க்காத, 5000 கொண்டு வர. 5000 எல்லாம் வந்த ஸ்டேஷனுக்கே வராது. கிளம்பியா? கிளம்பு. சார் ஒரு நிமிஷம். என்னயா என் பொண்டாட்டி 5000 கொண்டான்னு சொல்லிருக்கா சார். இன்ஸ்பெக்டர் கையாயிரம் ஏட்டு கையாயிரமா. கிளம்பு. யோ நம்ம இன்ஸ்பெக்டர்